வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி மாயம். கடத்தலா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும். வேட்பாளர் யார் என்று விரைவில் அறிவிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. பாஜகவினர் தேர்தல் துண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம். அதிமுக அன்பழகன் கண்டனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது பெண் குழந்தை காணாமல் போனது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குழந்தை மாயமாகி உள்ளதா அல்லது யாராவது கடத்தி உள்ளார்களா என வீடு வீடாக சோதனை செய்தனர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் நாராயணன். சொந்தமாக டாடா ஏஸ் வாகனம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி மைதிலி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் 2வது மகளான ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மதியம் 3 மணி அளவில் ஆர்த்தி வீட்டருகே விளையாடி கொண்டிருந்தார். அப்போது மயான கொள்ளை நிகழ்ச்சிக்கு நன்கொடை வசூலிக்க வந்தவர்களை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அதற்கு பின்னர் அவர் மாயமாகிவிட்டார். இது தொடர்பாக அவரது பெற்றோர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது அப்பெண் குழந்தை முத்தியால்பேட்டை பகுதியை தாண்டி செல்லவில்லை. அவர் தெருவில் தனியாக நடந்து செல்வது மட்டுமே பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் முத்தியால்பேட்டை எல்லை பகுதியை கடக்கவில்லை என உறுதி செய்த போலீசார் இன்று காலை முதல் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மயான கொள்ளை வசூலுக்கு வந்தவர்களையும் அழைத்து வந்து விசாரணை செய்யும் போலீசார் பெண் குழந்தை மாயமாகி உள்ளாரா அல்லது யாரேனும் கடத்தி உள்ளார்களா என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மக்களவை தொகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கியுள்ளதாகவும் வேட்பாளர் யார் என்பதை பாஜக அறிவிக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் சமயத்தில் பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வருவார் என தெரிவித்த அவர் புதுச்சேரியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு 50,000 அவரது வங்கி கணக்கில் வைப்பு தொகையாக வைக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் பொய்யான குற்றச்சாட்டை கூறி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பாஜகவுடைய முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நம்முடைய புதுச்சேரியுடைய பாராளுமன்ற இடம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டோம் என்று வேட்பாளர் அவங்க அறிவிப்பாங்க. அறிவிப்பாங்க. இல்லை உங்கள்கிட்ட வேட்பாளர் குறித்து கலந்து ஆலோசித்திருக்காங்க. அறிவிப்பாங்கன்ற. நன்றி, வணக்கம். போதைப் பொருள் அதிகரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது தடுப்பதற்கு. ஓகே. பெண் குழந்தைகளுக்கு வந்து 50,000 திட்டம் சரியாக போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சொல்லிடுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, சரியாக போயிட்டு இருக்குது. பிறந்தவுடன் அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய அதாவது முகவரிகள்லாம் உணவு கொடுக்கப்பட்டு வங்கியினுடைய எண் கொடுக்கப்பட்டு பெற்றோர்கள் சரியான நிலையை கொண்டு செல்லும் பொழுது துறை அந்த நிதியை குழந்தையின் பெயரில் அது பெற்றோருடைய பெயரில் வைப்பு நிதியாக வைக்கப்படும். இந்த குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு. பிரதமர் பிரச்சாரத்துக்கு நன்றி, வணக்கம். வருவாங்க. புதுச்சேரி பாஜகவினர் தேர்தல் துண்டு பிரசுரங்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை போட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி மலிவு விளம்பரத்தை தேடுவதாக புதுச்சேரி அதிமுக கண்டனம். மாநில உரிமைக்காக போராடும் அதிமுகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவளிக்க வேண்டும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல்.
இது குறித்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை என்றும், அறிவித்தது எந்த காலத்தில் பாஜகவுடன் உறவு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்பதால் சிறுபான்மையினர் அதிமுகவிற்கு ஆதரவளித்து வருவது திமுக மற்றும் பாஜகவிற்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளது என்றவர், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற உறுதியான முடிவை அறிவித்த நிலையில் தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடி அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து உண்மையை பேசினார். அது அவரது நிலைப்பாடு. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு புதுச்சேரி பாஜகவினர் பாஜக தேர்தல் துண்டு பிரசுரங்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை போட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி மலிவு விளம்பரத்தை தேடுவதை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட எந்த மாநில நலன்களையும் செய்து தராத பாஜக தேர்தல் நேரத்தில் செய்யும் கபட நாடகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரியில் பாஜகவிற்கு ஆதரவு தருவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததும் பாஜக வேட்பாளரை நிறுத்த முடியாமல் அக்கட்சி திணறி வருவதாகவும், வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு புதுச்சேரி மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என அன்பழகன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் 2 முறை ரங்கசாமியை முதலமைச்சராக ஆக்கியது அதிமுக தான். எந்த காரணத்தை கூறி ரங்கசாமி கட்சி ஆரம்பித்தாரோ அதை அதிமுக தான் தொடர்ந்து புதுச்சேரி மாநில உரிமைக்காக போராடி வருகின்றது. ஆகவே அதிமுகவிற்கு தான் முதல்வர் ரங்கசாமி ஆதரவளிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிஜேபியினர் பிரதமர் மோடி அவர்கள் எங்களது தலைவர்களை புகழ்ந்து பேசிய வாசகத்தை பிரசித்தும், மாபெரும் ஒப்பற்ற தலைவராக வாழ்ந்து மறைந்த எங்களது புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய படங்களை பிரசித்தும், போஸ்டரில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களிலும் பிஜேபி சின்னமான தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் பிரசுரம் செய்து வருகின்றனர். இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. எங்களது மறைந்த தலைவர்களுடைய படத்தை பிரசுரம் செய்து போஸ்டரில் பிரசுரித்து வாக்கு சேகரிக்கும் வகையில் மலிவு விளம்பரம் தேடும் புதுச்சேரி மாநில பிஜேபியினுடைய செயல்பாட்டை அதிமுக கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. பெங்களூருவில் தனியார் ஓட்டலில் வெடிகுண்டு வெடித்தது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தற்போது பாராளுமன்ற தேர்தல் வருவதை ஒட்டியும் இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலமானது சுற்றுலா தலம் என்பதால் பாதுகாப்பை பலப்படுத்த உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ள நிலையில், இதைத் தொடர்ந்து தெற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அவர்களின் தலைமையில் ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர்கள் சிவபிரகாசம், சண்முக சத்யா இவர்களின் முன்னிலையில் மற்றும் காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள், பட்டாலியன் போலீஸ் என்று 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்தியபடி அரியாங்குப்பம், தவளக்குப்பம் பகுதிகளில் நேற்று இரவு திடீரென்று வாகன சோதனையில் மற்றும் விடுதிகள், முக்கிய சாலைகள் வழியாக சென்று சோதனை ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் தங்கியுள்ள விடுதிகளில் ஆய்வு செய்தனர். இதுபோல் பல இடங்களில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போலியோ நோயினால் குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் புதுச்சேரியில் 455 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போடப்பட்டது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தாக்கக்கூடிய தொற்று நோய் மற்றும் ஆபத்தான வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடியது போலியோ எனும் இளம்பிள்ளை வாத நோய். இந்த நோயினால் குழந்தைகள் கை, கால் தசைகள் அல்லது சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அவற்றின் இயங்கும் சக்தி இழந்து உடலில் நிரந்தர பக்கவாதத்தை ஏற்படுத்துகிறது. சில நேரங்களில் போலியோ வைரஸ் பாதிக்கப்பட்ட நபரின் சுவாச தசைகளை தாக்கி அசையாத தன்மையை ஏற்படுத்துகிறது.
இதனால் நோயாளிகள் தொற்று காரணமாக இறக்கவும் நேரிடலாம். இவற்றை தடுத்து குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஆண்டுதோறும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் புதுச்சேரி மாநிலத்தில் 455 முகாம்கள் மூலம் 877 குழுக்களாக நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு 5 வயதிற்குட்பட்ட 81,334 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி அந்தந்த பகுதிகளில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரிகள், ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலக்கூடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அவரவர் இருப்பிடத்திற்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குழந்தையுடன் சென்று சொட்டு மருந்து போட்டுக்கொண்டனர். மேலும் வெளியூர்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் பயணிகளின் குழந்தைகளுக்கு புதிய பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் மற்றும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாவினரின் குழந்தைகளுக்கு கடற்கரை சாலை, மணக்குள விநாயகர் கோவில், தாவரவியல் பூங்கா, உஷ்டேரி மற்றும் சுண்ணாம்பார் படகு குழாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரியை சேர்ந்த மாடலிங் பெண் ஒருவரின் புகைப்படத்தை இணையதளத்தில் கால் கேர்ள் என்று பதிவு செய்து அதன் மூலமாக பணம் சம்பாதித்த காரைக்குடியை சேர்ந்த வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த 25 வயதான பெண் ஒருவர் மாடலிங் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவரது புகைப்படம் லோகாண்டோ என்கிற கால் கேர்ள் செயலியில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தவர் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை செய்ததில் காரைக்குடியை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் இச்செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காரைக்குடி வீட்டிலிருந்த அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் BCA பட்டதாரியான அவர் அழகான பெண்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தங்களது படத்தை பதிவிடுவதை இவர் எடுத்து லோகாண்டா என்ற போலீஸ் செயலி உருவாக்கி கால் கேர்ள்ஸ் என பதிவிட்டு விடுவதும், இதனை புதுச்சேரி சுற்றுலா வரும் ஆண்கள் அதில் உள்ள புகைப்படத்தை தேர்வு செய்து விபச்சாரத்திற்காக தொடர்பு கொள்ளும்போது பிரபல நட்சத்திர விடுதிகளுக்கு வரச் சொல்லி ஆன்லைன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொண்டு பணம் கொடுக்காதவர்களின் போனை எடுக்காமல் விட்டுவிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதில் ஏமாந்த சுற்றுலா பயணிகள் இது குறித்து வெளியே சொல்லாமல் சென்றுள்ளனர். கடந்த 1 வருடமாக இச்செயலில் பிரபாகரன் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனை அடுத்து பிரபாகரனை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அம்பகரத்தூர் தனியார் பள்ளி 3ஆம் வகுப்பு மாணவன் 1 மணி நேரம் ஏகபாத ஆசனத்தில் அமர்ந்து சாதனை படைத்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியின் 19வது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் வழக்கம் போல ஆண்டறிக்கை, மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் என அனைத்தும் வழக்கம் போல இருந்தாலும் புதிய முயற்சியாக மாணவர்களுக்கு யோகா பயிற்சி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கும் 8 வயது நிரம்பிய ஸ்ரீ சரண் என்ற மாணவன் ஏகபாத ஆசனத்தில் நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் வரையில் சுமார் 1 மணி நேரம் அமர்ந்து சாதனை படைத்தார். சாதனையை பாராட்டும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் அவருக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள மீரா பள்ளி வாசலில் நடைபெற்ற சகோதர சமயத்தவரின் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான மாற்று மதத்தினர் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழுகை நடத்தக்கூடிய பள்ளி வாசல்களில் நடைபெறக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்னென்ன, இஸ்லாம் கூறக்கூடிய சகோதரத்துவம் குறித்தும், மாற்று மத சகோதரர்களுக்கு அளிக்கப்படும் மரியாதை, மாண்புகள் உள்ளிட்டவைகளை குறித்து விளக்குவதற்காக புதுச்சேரி மீரா பள்ளியில் ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் சார்பில் இறை இல்லத்தில் சகோதரத்துவ சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்த அமைப்பின் மண்டல அமைப்பாளர் அப்துல் ஹமீத் சிறப்புரையாற்றினார்.
மீரா பள்ளிவாசல் நிர்வாகிகள் பங்கேற்று அனைவரையும் வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மாற்று மத சமயத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று வழக்கமாக பிற்பகல் நடைபெறக்கூடிய தொழுகையினையும் பள்ளிவாசல் உள்ளே அமர்ந்து நேரடியாக பார்த்தனர். அவரவர் மதம் அவரவருக்கே உரித்தானது என்ற முகமது நபி அவர்களின் அருளின்படி அனைத்து சமயத்தினரையும் இணக்கத்தோடு அணுக வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் இல்லம்தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் இல்லம்தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ முன்னிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் கழக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு தலைமை தாங்கி முகாமினை துவக்கி வைத்து வீடு வீடாக சென்று தமிழகத்தில் நடைபெற்று வரும் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி உறுப்பினர்களை சேர்த்தனர். தொடர்ந்து அப்பகுதி மீனவ மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், தொகுதி செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி மாயம், கடத்தலா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும், வேட்பாளர் யார் என்று விரைவில் அறிவிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. பாஜகவினர் தேர்தல் துண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம், அதிமுக அன்பழகன் கண்டனம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.